இப்போ நம்ம செகண்ட் சம் அதே மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ 180க்கு நம்ம போடலாம். ஸோ 0ங்கனால கண்டிப்பாக ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் போகும். 9 2s are 18 0, 2 4 2s are 8, 5 2s are 10. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா 3ல் தான் போகும். ஓகேவா? 5லேயும் போகலாம், பட் 3ல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 போடலாம். 1 3 is 3, 5 3s are 15. ஸோ இது 3ல் போகுமானா போகும். 5 3s are 15, then 5 1. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 என்ன வருதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2, 3 into 3 into 5. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு கேட்டால் இல்லை. ஏன்னா 2 2க்கு ஒரு 2 தான் எடுக்க முடியும், 2 3க்கு ஒரு 3, பட் ரூட்டுக்குள்ளே ஒரு 5 தான் இருக்குது. ஸோ வந்து இது நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. இந்த ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா இன்னும் எதால் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இன்னொரு 5 இருந்தால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்காக 180க்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கேயும் இன்னொரு 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 3 into 5 into 5. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2, 2 3க்கு ஒரு 3, 2 5க்கு ஒரு 5. ஸோ 2 into 3 6, 30. ஸோ இதுதான் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர், த ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஹோல் நம்பர், அதனுடைய ஒரு ரூட் வேல்யூ. சரியா? ஸோ செகண்ட் சம் இப்படி. இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம். 1008 போட்டு பார்ப்போம். 2 டேபிளில் போடலாம். 5 2s are 10, 0 அப்படியே போடணும். 4 2s are 8. மறுபடியும் 2ஆல் போடலாம். 2 2s are 4, 5 2s are 10, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் போடலாம். 1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் போடுவோம். 6 2s are 12, 3 2s are 6. இப்போ 3 டேபிளில் போடலாம். 2 3s are 6, 1 3 is 3. மறுபடியும் 3 டேபிளில் போடலாம். 7 3s are 21. ஸோ 7 1 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம ரூட் ஆஃப் 1008 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். 4 2 இருக்குது. 1 2 3 4. அதே மாதிரி 2 3 இருக்குது. 1 2 1 7 இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் 2 2க்கு ஒரு 2 வெளியில் வரும். அதேமாதிரி அடுத்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் வரும். 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துடலாம். ஆனால் 7 எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ இன்னொரு 7 இருந்தால் தான் இந்த 1008 அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கோர் ஆகும். ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1008 into 7 ஈக்குவல் டு பாருங்கள் இதே தான். 2 into 2 into 2 into 2, 3 into 3, 7 into 7. ஸோ எல்லாமே வெளியில் எடுக்கும்போது ஒரு 2, இன்னொரு 2, 1 3, 1 7. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆன்சர்? 12 into 7, 54. ஸோ the square root of that number is 54. ஓகேவா? இது தேர்டு சம். அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்கள். 2028 இருக்குது. ஓகேவா? 2028 போட்டு பார்ப்போமா? 2 டேபிள். 1 2 is 2, 0, 1 2 is 2, 4 2s are 8. 2 டேபிள். 5 2s are 10. ஒரு 0 போடணும். ஏன்னா அந்த 1 வந்து 2ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அந்த 1க்கு பதிலாக 0 போட்டுட்டு 7 2s are 14. ஓகேவா? இப்போ இது 3 டேபிளில் போகுமா? 1 3 is 3, 20, 18, 27, 9 3s are 27. ஸோ 3 டேபிளில் போகும். ஸோ 1 3 is 3, பேலன்ஸ் 2 20 ஆயிரும். 6 3s are 18, 19 20 27, 9 3s are 27. இனி அடுத்தது இது வந்து நம்மளுக்கு 3 டேபிளில் போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகாது. ஓகேவா? அப்போது 4 டேபிள்லேயும் கண்டிப்பாக போகாது, 5 டேபிள்லேயும் போகாது, 6 டேபிள்லேயும் கண்டிப்பாக போகாது. ஏன்னா ஈவன் 7 டேபிளில் போகுமான்னு பார்க்கலாமா? 1 7 is 7, 2 7s are 14, this is 29. ஸோ 7 டேபிள்லேயும் போகாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 8 டேபிள் போகாது, 9 டேபிள் போகாது, 10 11 போகுமான்னு பாருங்கள். 11 போகாது, 79 போகாது. ஓகேவா? சாரி 11 59 போகாது, 12 போகாது, 13 போகும்.
ஸோ 13 டேபிளில் தான் போகும். 13 into 13 பார்த்தீங்கன்னா 169 வரும். ஸோ 13 1 இவ்வளோதான். கொஞ்சம் பெரிய நம்பர் வருது. ஸோ இப்போது 2028 எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். 2 into 2 into 3 into 13 into 13. ஸோ 2 2க்கு ஒரு 2 எடுத்துடலாம், 2 13க்கு ஒரு 13 எடுத்துடலாம். ஆனால் இன்னொரு 3 இல்லை. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் தான் பர்ஃபெக்ட் ஸ்கோர் கிடைக்கும்? 2028 into 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 into 2 into 3 into அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 13 into 13. ஸோ இப்போ வெளியில் எடுக்கலாம். 2 3 13. ஸோ 13 into 2 into 3 6 எவ்வளோ வருது பாருங்கள், 78. ஸோ த ஆன்சர் இஸ் 78. ஓகேவா? இதுதான் 4th சம். அதே மாதிரி 5th சம் பார்க்கலாமா? 5th சம் பாருங்கள். 1458 1458 செய்யலாமா? எப்படி வருதுன்னு பாருங்கள். 2 டேபிள் போடலாம். 7 2s are 14, 2 2s are 4, 9 2s are 18. இப்போ இது 3 டேபிளில் போகுமா? 3 டேபிளில் போகும். 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. மறுபடி 3 டேபிளில் போகுமான்னு பாருங்கள். 8 3s are 24, 1 3 is 3. ஓகேவா? 8 3s are 24. திருப்பி இது வந்து 3 டேபிளில் போகுமா? போகும். 3 டேபிளில் மறுபடியும் போகும். 2 3s are 6, 7 3s are 21. மறுபடியும் 3 டேபிளில் போகுமா? போகும். 9 3s are 27. திருப்பி 3 டேபிளில் போகுமா? போகும். 3 3s are 9. மறுபடியும் 3 டேபிளில் போகுமா? போகும். 1 3 is 3. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ 1458 ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா 2 இன்ட்டு எத்தனை 3 இருக்குது பாரு, 1 2 3 4 5 6 3s இருக்குது. 4 5 6 3s இருக்குது. ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு 2 தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரை என்ன பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கோராக மாறும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மீதி 6 3ஐயும் அப்படியே வச்சுக்கிறோம். 5 6. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில், 2 3க்கு ஒரு 3 வெளியில், அடுத்தது ஒரு 3, அடுத்து ஒரு 3. இப்போ ஆன்சர் என்ன? 2 3s are 6, இந்த 3 3s are 9, 54. சரி, அடுத்த சம் லாஸ்ட் சம். இந்த இதில் 768 768 2 டேபிள் போட்டு பார்ப்போமா? 3 2s are 6, 8 2s are 16, 4 2s are 8. ஓகேவா? 2 டேபிள் அகெயின். 1 2 is 2, 9 2s are 18, 2 2s are 4. 2 டேபிள் அகெயின். 9 2s are 18, 6 2s are 12. 2 table again. 4 2s are 8, 8 2s are 16. 2 table again. 2 2s are 4, 4 2s are 8. 2 table again. 1 2 is 2, 2 2 is 4. 2 table again. 6 2s are 12. 2 table again. 3 2s are 6, 3 1. ஸோ எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 2 இருக்குது. ஓகேவா? ஸோ 768க்கு என்ன போடுறோம் பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 2 அண்ட் 1 தான். அப்போ ஒரு 3 தான் இருக்குன்னா இன்னொரு 3ஆல் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? பர்ஃபெக்ட் ஸ்கோராக மாற்றுறதுக்காக நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 8 2 5 6 7 8 3 into 3 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 2க்கு 4 2 வெளியில் வரும். 2 3க்கு 1 3 வெளியில் வரும். இதுதான் ஆன்சர். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 into 3 48. That is the 48 is the answer.
ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம செய்யணும். ஈஸியான சம் தான்.